ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். லாஃப் எரிவாயு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட எரிவாயுவை ஏற்றி சென்ற கப்பல் இன்று நாட்டை வந்தடைந்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் எரிவாயு இருப்பு உடனடியாக சந்தைக்கு வெளியிடப்படும் என்று நிறுவனம் கூறுகின்றது. மேலும் வீட்டு நுகர்வோர் இன்று முதல் வழக்கம் போல் லாஃப் கேஸ் விற்பனை முகவர்கள் மூலம் தேவையான எரிவாயு சிலிண்டர்களை வாங்க முடியும் என்றும் தொடர்புடைய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டையில் உள்ள 30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட எரிவாயு இறக்குமதி முனையத்தில் ஏற்பட்ட தற்காலிக தடையால் வளமையான இறக்குமதி நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்பட்டதாக நிறுவனம் முன்னதாக தெரிவித்திருந்தது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்காக சர்வதேச விநியோகஸ்தர்களிடம் இணைந்து எரிவாயு கப்பல்களை நேரடியாக கொழும்பு துறைமுகத்திற்கு திசை திருப்ப மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. காலமாக எங்களை அடக்கி ஆள்வதற்கு சிங்கள அரசுகள் பயன்படுத்திய சட்டங்கள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். அவ்வாறு நீக்கி எமக்கான சுமூகமான நல்லிணக்கமான சூழல் ஏற்படுத்தப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் அரசியல் தீர்வு பற்றி கதைக்க முடியும் என்று பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பேரெழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர்களில் ஒருவரான வேலன் சுவாமி தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஜாலில் இடம்பெற்ற பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை நீக்காமல் இந்த சட்டத்துக்குள்ளே எங்களை அடிமையாக வைத்துக் கொண்டு இன்னொரு சட்டமான 6ஆம் திருத்த சட்டத்தின் ஊடாக கருத்து சுதந்திரத்தை அடக்கி வைத்துக் கொண்டு பேச வாருங்கள் என்றால் சட்டங்களாலேயே அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகம் எவ்வாறு சுதந்திரமாக பேச முடியும்? ஆகவே இதற்காக தான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கோரி போராடுகின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், ஐரோப்பிய யூனியனாகவும் இருக்கலாம், சர்வதேச நாணய நிதியமாகவும் இருக்கலாம், இலங்கையில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய சர்வதேச நாடுகளாக இருக்கலாம். இவை அனைத்தும் இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த சட்டங்களை நீக்கவும் எமக்கு உதவி செய்யவும் முடியும். ஆகவே பேதங்கள் கடந்து எமது மக்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்து மகிழ்ச்சிக்குரியது. ஆகவே எமது இலக்கு அடையும் வரை இவ்வாறான போராட்டங்கள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கையின் அரசு சேவைக்கு 73,000 பேரை உள்வாங்குவதற்கான அனுமதி கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி தலைமையிலான கிமிகம பூரண அளிப்பு பத்திரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் 23,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியே போலீஸ் துறைக்கு 10,000 பேரை இணைத்துக் கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், வறுமை ஒழிக்க வேண்டும். வறுமை என்பது சமூக அவலமாகும். பொருளாதாரத்தின் நன்மைகள் மக்களை சென்றடைய வேண்டும். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்தோம். இந்த வருட சம்பளம் அதிகரிப்பிற்கு 11 கோடி ஒதுக்கியுள்ளோம். டிட்பாவிற்காக மேலும் 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கினோம். இழப்பீடு வழங்கும் தொகைகளை அதிகரித்தோம். இதற்கான பணம் அச்சிடப்படவில்லை. திரைச்சேரியில் இருந்து நிதியே பயன்படுத்தப்பட்டன. திரைச்சேரிக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் பெற நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே போன்ற ஒரு புலனாய்வு அதிகாரியை கைது செய்ய முற்படுவதன் உண்மையான நோக்கம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்வதற்கான சூழலை உருவாக்குவது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற சலே என்ன செய்தார் என்ற தலைப்பிலான விசேட கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சுரேஷ் சலையை கைது செய்ய எடுக்கும் முயற்சியானது நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் அரசு இயந்திரத்தின் இருப்பையும் சீர்குலைப்பதற்கான ஒரு அரசியல் நடவடிக்கை. இந்த கைது தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கப்படும் ஒரு திட்டமிட்ட நகர்வு. சுரேஷ் சலே யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய தலைவரான தமிழ்ச்செல்வன் போன்ற இலக்குகளை வெற்றிகரமாக தாக்குவதற்கு தேவையான துல்லியமான புலனாய்வு தகவல்களை வழங்கினார். இவ்வாறு நாட்டுக்காக பாரிய சேவையாற்றிய ஒரு அதிகாரியை இவ்வாறு வேட்டையாடுவதை நான் வன்மையாக கண்டிருக்கின்றேன் என்று பிமல் வீரவன்ச இதன் போது மேலும் தெரிவித்தார். பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்துக்கு எதிராக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் கன்னட போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்தை அரசு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்ற நிலையில் அந்த சட்டமானது மிகவும் மோசமானது என்று தெரிவித்து புதுசு வேண்டாம் பழசும் வேண்டாம் என்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு முன்பாக ஆரம்பமான இந்த போராட்டம் A9 வீதியூடாக பேரணியாக சென்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை சென்றடைந்து அங்கு நிறைவுற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தி புதுசும் வேண்டாம் பழசும் வேண்டாம், வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகளுக்கு நீதி வேண்டும், இனப்படுகொலை ராணுவமே வெளியேறு என்று கோஷம் இட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தவத்திரு வேலன் சுவாமிகள், மத குருக்கள், சமூக மட்ட சிவில் அமைப்புகள், அரசியல் பிரமுகர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள், இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர்.
இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம், சுற்றுலாத்துறை வருமானம் ஆகியவற்றின் வளர்ச்சியால் இலங்கையின் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி மாதத்தில் வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையிடம் இருந்து 751 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாகவும், இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் 31.1% பாரிய வளர்ச்சி என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் அதன் மூலம் ஈட்டப்பட்ட வருமானம் 378 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு ஜனவரி இறுதியில் 6.8 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ள நிலையில் சீனாவுடனான பரஸ்பர பரிமாற்றல் வசதியும் இதில் அடங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறக்குமதியை விட ஏற்றுமதியின் வளர்ச்சி அதிகமாக இருந்ததால் வர்த்தக பற்றாக்குறை குறைந்துள்ளது. எனினும் ஏற்றுமதி விலைகளை விட இறக்குமதி விலைகள் வேகமாக உயர்ந்ததால் வர்த்தக விதிமுறைகள் சற்று சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் 2026 ஜனவரியில் வாகன இறக்குமதிக்காக 224 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. இது டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது குறைவானது ஆகும். அரசாங்க பிணையங்கள் சந்தையில் 17 மில்லியன் டாலர் முதலீட்டு உள்ளீர்க்கப்பட்ட நிலையில் கொழும்பு பங்குச் சந்தையில் இருந்து 22 மில்லியன் டாலர் வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறியுள்ளன. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 0.2% வலுவடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இரட்டை கொலை சம்பவத்தை மேற்கொண்ட சந்தேக நபர் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று கட்டார் நாட்டிலிருந்து நாட்டை வந்தடைந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 2022/3/24 அன்று கடவத்தெக் போலீஸ் பிரிவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மீது T56 ரக துப்பாக்கியால் சூடப்பட்ட இந்த இரட்டை கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த குற்ற செயல் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த குறித்த சந்தேக நபர் மகரமன் நீதவான் நீதிமன்றத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் பிணையில் விடுதலையான அவர் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவர் நாட்டை வந்தடைந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் சியம்பலாவே பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடையவர் எனவும் கடவத்தை போலீசினார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நடத்திய தொடர்பான தாக்குதலில் ஈரான் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அமீர் ஹடாமி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் குறித்த செய்தி தொடர்பில் ஈரானிய தரப்பில் இருந்து இதுவரை எந்த உத்தியோகபூர்வ பதிலும் வழங்கப்படவில்லை. இன்றைய தினம் ஈரான் மீது தொடங்கப்பட்ட இந்த ராணுவ நடவடிக்கையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட பல இடங்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் தெரியப்படுகின்றது. நகரம் முழுவதும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் நாட்டின் பிற பகுதிகளிலும் தாக்குதல் நடந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்காவும் இந்த தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் ஈரான் ஆட்சி ஏற்படுத்தும் உடனடி அச்சுறுத்தல்களை நீக்கி அமெரிக்கா மக்களை பாதுகாப்பது எங்கள் குறிக்கோள் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதன்போது மேற்படி தாக்குதல் ஈரானின் ஏவுகணை தொழில் மற்றும் கடற்படை திறன்களை தகர்த்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த ஈரான் அதிகாரிகள் விரைவில் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். T20 உலகக்கிண்ண கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான இன்றைய சூப்பர் 8 போட்டிக்கு பிறகு இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து சனத் ஜெயசூரிய விலகுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக குறித்த தொடரின் முடிவில் தனது பதவியில் இருந்து விலக முடிவு செய்ததாக ஜெயசூரிய இதன் போது தெரிவித்திருந்தார். தலைமை பயிற்சியாளராக தனது ஒப்பந்தம் செல்லுபடியாகும் என்றாலும் போட்டியை தாண்டி அந்த பதவியில் தொடரும் எண்ணம் தனக்கு இல்லை என்பதை ஜெயசூரிய இதன் போது சுட்டிக்காட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2024 இந்தியாவுக்கு எதிரான இலங்கை தொடருக்கும் ஜெயசூரிய ஆரம்பத்தில் இடைக்கால தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். பின்னர் அதே ஆண்டின் இறுதியில் முழுநேர தலைமை பயிற்சியாளராகவும் உறுதி செய்யப்பட்டிருந்தார். அவரது பதவி காலத்தில் இலங்கை அணி அனைத்து நடவடிக்கைகளிலும் மொத்தம் 74 போட்டிகளில் விளையாடி 34 வெற்றிகளையும் 38 தோல்விகளையும் பதிவு செய்துள்ளது.